ஏத்த என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் தேடி வந்திருக்கீங்க. வீட்லயே எதுவா இருந்தாலும் சொல்லிருக்கலாம்ல. என் மனசு பூரா போராட்டமா இருக்கு. யாருக்கிட்ட புலம்புவேன்? உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? உன் மாமாட்ட ஏதாவது சொல்லலாம்னா நின்று கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. 24 மணி நேரமும் உருண்டுகிட்டே இருக்காரு. அந்த மனுஷன் ராத்திரி வர்றதுக்கு 11 மணி ஆயிருது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னா அவர் மனசு வேற வருத்தப்படுமேன்னு சொல்லி சொல்லாம நிறைய விஷயத்த மனசுக்குள்ள தேக்கி தேக்கி வச்சு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. அதான் கோயிலுக்கு போனேன். அங்க போய் எம்பிட்ட நேரம் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். உன்னை பார்த்துட்டு போலாமே ஒரு எட்டு இங்க வந்தேன். ஐயோ அத்தை, இதெல்லாம் நினைச்சு நீங்க குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நாம என்ன பண்ண முடியும்? வாங்க, ரூமுக்கு வாங்க, அங்க உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இல்ல காயத்ரி, நான் இங்கே நின்று 4 வார்த்தை பேசிட்டு வீட்டுக்கு போறேன். என் நினைச்சாலே என்னமோ பண்ணுது. அப்பா என்ன பாடு படுத்தி எடுக்கிறாளுங்க. இந்த சுப்புலட்சுமி தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவ அவளுக்கு மேல இருக்கா. என்ன செய்யனே தெரியல. காயத்ரி, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு மனசு பூரா குழப்பமா இருக்கு. இப்ப எல்லாவளும் ஓ மேலதான் காட்டமா இருப்பா. நீ சொல்லிட்டியனே அந்த சில்பாக்கு கோபம், அந்த சுப்புலட்சுமிக்கு நீ அவளை கையும் களவுமா பிடிச்சிட்டியேன்னு கோபம். இவ்வளோ 2 பேரும் ஓ மேல ஆத்திரத்துல இருப்பாளுங்க. எதையாவது பண்ணிட போறாளுங்க. ஐயோ அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் ஆகாது. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இல்லட்டி, உனக்கு அந்த சுப்புலட்சுமியை பத்தி சரியா தெரியல. அவ லேசுப்பட்ட ஆள் கிடையாது. எல்லாரையும் ஆட்டி படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ என் கையில மட்டும் மாட்டட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. அவ ஆத்தா சரியான விஷனா, இவ அதுக்கு மேல. இவளை நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அத்தை, சும்மா தேவையில்லாம மனசுக்குள்ள எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. உங்க கூட நான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க தேவையில்லாம குழம்பாதீங்க. எந்த பிரச்சனையாலும் நாம பாத்துக்கலாம். என் மகன் பாவம் என்ன பாடுபட்டிருப்பான். அவ முன்னாடி கர்ப்பத்தை கழிச்சிட்டேன், நீ யாரு அப்படின்னு கேக்குறாளே. நீ முதல்ல புருஷனாயிருன்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு இவ்வளவு தெனாவிட்டு எங்கிருந்து வந்துச்சு? அத நினைச்சாதான் என்னால தாங்கிக்கவே முடியலட்டி. ஆமாத்த, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த அளவுக்கு தைரியம் சில்பாக்கு கிடையாது. இந்த அளவுக்கு தைரியத்தை இவளுக்கு யாரு கொடுத்தா? ஒருவேளை இதெல்லாம் சுப்புலட்சுமி அக்கா சொல்லிதான் நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடி சொல்ற? சுப்புலட்சுமி கீழ்த்தரமானவதான். ஆனா குழந்தைய கலைக்கிற அளவுக்கு கீழ்த்தரமான வேலையை செய்வாளா? அப்படிலாம் செய்ய மாட்டா. அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவளா இருப்பாளா? ஐயோ அத்தை, அவங்க லேசுப்பட்டவங்க கிடையாது. நம்ம குடும்பத்தை 2 ஆக்குறதுக்கு எதுனாலும் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே தனி குடித்தனம் போகணும்னு ஒத்த காலில் நிக்கிறது யாரு? அவங்க தானே. நீங்க எல்லா விதத்திலையும் அதுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது அவங்க மனசுல பெரிய கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுக்காக அவங்க எந்த முயற்சினாலும் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி அப்படி ஒரு தப்பா மட்டும் சுப்புலட்சுமி பண்ணியிருந்தா அப்புறம் என்ன எப்படி பாப்பா தெரியுமா? அவளுக்கு வில்லியே நான் தான். அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம விட மாட்டேன். இந்த காரியத்துல அவ மட்டும் ஈடுபட்டிருக்கான்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரித்த, டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஒரு யூகத்தை தான் சொன்னேன். நீங்க வாங்க, காஃபி ஏதாவது குடிக்கலாம். இல்லட்டி, சின்னதுகளுக்கு வேற லீவு வீட்ல இருக்கு. நான் போய் ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். நான் வாரேன். இந்த முத்தலகை நம்பி விட்டுட்டு வந்தா அவ எதையும் கண்டுக்க மாட்டா. பாவம் பசங்க. நான் போய் பார்க்கறேன். சரித்த, கவனமா போயிட்டு வாங்க. சரி, நீயும் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துரு. உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு செஞ்சு வைக்கிறேன். சரிங்கத்த. சரிம்மா, அப்ப நான் வாரேன்னு. சரிங்கத்த, பார்த்து போங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. உனக்கு நிறைய வேலை இருக்கும். ஆமாத்த, இன்னைக்கு லலிதா மேடம் வேற லீவ் சொல்லிட்டாங்க. அதனால நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வர்றேன் த. சரிம்மா. தாத்தா, ஏன் அம்மாடியோ எங்க போய் விழுந்த? அட பாவி சண்டாளா, இப்படியா பண்ணிட்டு வருவே? ஏலே, எங்க போய் கையை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஏய், என்னாச்சு? போதும் ஆச்சி, ஓவரா நடிக்காதீங்க. உங்களுக்கு செட் ஆகல. என்னல சொல்லுத?
இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எப்ப பார்த்தாலும் வீட்டுல எங்க அம்மாவை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க. எங்க அம்மா அப்படி என்ன கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அது ஆசைய நிறைவேற்ற வேண்டியதானே. நான் தினம் தினம் வீட்டுக்குள்ள உட்காந்து எங்க அம்மாவை பாடா படுத்திக்கிட்டே இருந்தா இப்படித்தான் நடக்கும். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழுத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆத்தாளும் மக்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை ரெண்டாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீடா? அப்போ நான் கைய உடைப்பேன், காலை உடைப்பேன், ஏன் என் உசுரே போனாலும் போகும். அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்ப புரியுதுல, நல்லாவே புரியுது. உங்க ஆத்தாக்காரி உன்னை டியூன் பண்ணிருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஆடுற. ஆடு ஆடு, நீ என்ன சொன்னாலும் சரி. இந்த வீட்ல ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா தான் இருப்போம். யாரும் பிரிஞ்சு எங்கேயும் போக முடியாது. மரியாதையா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு. அதானே, எங்க உசுறு போனாலும் பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு இந்த வீடு உடைஞ்சிடக்கூடாது. ஆமால, அப்படித்தான். இந்த வீட்டை உடைக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உங்க ஆத்தாக்கு ஏண்டுக்கிட்டு ஆர்டர் தந்தா இனி என்கிட்ட பேசாத. கிளம்பு. அம்மா அம்மா, என்னையா? என்ன? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னாலதான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும். இவன் உங்களை இந்த அளவுக்கு பேசுறான்னா எல்லாத்துக்கும் காரணம் என்னோட வளர்ப்பு தான். இவன் ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல, அது என் தப்பு. பையன் காலேஜுக்கு போறானேன்னு சொல்லி பைக் வாங்கி கொடுத்தா இவன் கண்டவங்க கூட சுத்திக்கிட்டு ராவிரட்டி வந்துகிட்டு நானும் வேலை படல இவனை கேள்வி கேட்கறது கிடையாது. அவன் அம்மா ஒரே அடியா செல்லம் கொடுத்து கொடுத்து இவனை கெடுத்து வச்சிருக்கா. அதான் இப்படி கை காலை உடைச்சிட்டு வந்து நிக்கிறான். பத்தாவதுக்கு உங்களை கண்ட மாதிரி பேசுறான். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். நீங்க பாருங்கப்பா, உங்களுக்கு உங்க அம்மா எவ்வளவு வசதியோ அத மாதிரி எனக்கு எங்க அம்மா வசதி. தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி யாரும் பேச வேண்டாம். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என் மகனை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தெனாவட்டும் திமிரும் கூடிட்டா. இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் ஆத்தாவை பத்தி உனக்கு சரியா தெரியல. நீ கூடிய சீக்கிரம் அவளை புரிஞ்சுக்குவ. அப்ப நான் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறத உன்னால தடுக்கவும் முடியாது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். உங்க ஆத்தா நல்லவளா இருந்தா அவளை தங்கத்தட்டுல வச்சு நானே தாளாட்டி இருப்பேன். இங்க பாரு, அவ இந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பிரிக்கிறதுக்கும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ திட்டம் எப்பவுமே நடக்காது. நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்ல நீயும் உங்க ஆத்தா கூட வெளியே போறதுக்கு தயாராயிரு. என்னப்பா சொல்லிட்டு போறாங்க உங்க அம்மா? என்ன சொல்லிட்டு போறாங்க? வாய மூடுறா. வாய மூடல அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா தெரியும் எங்க அம்மாவை பத்தி உனக்கு? சுப்பலட்சுமியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏய், எங்க அம்மா தெய்வத்துக்கு சமம். ஆனா உங்க அம்மா எப்படிப்பட்டவா தெரியுமா? சில்பாவோட கரு கலைறதுக்கு அவதான் காரணம். தெரியுமாடா உனக்கு? என்னடா முடிக்கிற? என்ன முடிக்கிற? நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சில்பா கிட்ட கண்டதையும் பேசி அவ குழந்தைய கலைக்கிற அளவுக்கு உங்க அம்மாக்கு துணிச்சல் வந்திருக்கு. அவ கருவை கலைக்கிறதுக்கு இவ ஐடியா கொடுத்திருக்கா. என்னப்பா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அறிவு கட்டவனே. உங்க அம்மா கிட்ட போய் கேளு, உண்மையா பொய்யான்னு கேளு. நேத்து சில்பா கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்கத என் காதால கேட்டேன். என் நெஞ்சே வெடிச்சிட்டு. இப்ப வரைக்கும் என் தம்பிக்கும் என் அம்மாக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஏன் தெரியுமா? ஒருத்தனுக்காக தான் உங்க ஆத்தா பாரிய இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். இல்ல நேத்தே எல்லாரும் முன்னாடியும் அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். பொய் சொல்லாதீங்கப்பா. நான் இப்பவே போய் அம்மா கிட்ட கேக்குறேன். கேட்டு என்னடா படப்பற? உங்க அம்மா உண்மையை ஒத்துக்குவாளா? அப்படியே ஒத்துக்கிட்டாலும் என்ன செய்வ? என்னடா செய்வ? எங்க அம்மா கிட்ட போய் நீ பேசினதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேப்பியா? அம்மா மட்டும் இந்த காரியத்தை பண்ணி இருக்கட்டும், நான் ஆச்சி கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன்பா. ரொம்ப நல்லது, வா என் கூட. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். அம்மா அம்மா, என்னல, ஏதாவது சாப்பிட வேணுமா?
அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சில்பா கருவை கலைக்கிறதுக்கு எப்படி உறுதுணையா இருந்தேன்னு உன் மகன் கேக்குறதுக்கு வந்திருக்கான். அதான் அவனுக்கு கேக்குறதுக்கு தயக்கம். நான் கேட்டுட்டேன், பதில நீ சொல்லு. என்ன என்ன நீங்க என்கிட்ட என்னெல்லாம கேக்குறீங்க? என்ன சில்பா கரு கலைஞ்சிச்சுன்னா அவட்ட போய் கேளுங்க. அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றீங்க? வாய மூடு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. நேத்து சாயங்காலம் நீ சில்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத என் 2 காதாலையும் கேட்டேன். நல்ல வேளை நான் சொன்னபடி நீ போய் கருவை கலைச்சிட்டு வந்துட்ட. இனி பாரு, உன் புருஷனும் மாமியாடும் உனக்கு அடங்கி இருப்பாங்க. என் குழந்தை உனக்கு எப்படி சீரியல்ல வாய்ப்பு கொடுக்கறான்னு பாருன்னு சொன்னியா இல்லையா? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ சொல்லலனா என் மேல சத்தியம் பண்ணி பாப்போம். என்னடி முடிக்கிற? என்ன முடிக்கிற? நீ சொல்லல பாப்போ, என் மேல தைரியமா சத்தியம் பண்ணு. ஏமா தயங்குற? நீ சொல்லலனா அப்பா மேல சத்தியம் பண்ண வேண்டியதானே? பண்ணு சத்தியத்தை. பண்ணுடி. பண்ண போறியா இல்லையா? பண்ணுடி. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருல. நான் சொல்லிதான் சில்பா கருவை கலைச்சா. இதுக்கு நான் தான் காரணம். நல்லா கேட்டுக்கல. உங்க ஆத்தாவோட லட்சணம் இப்பவாது உனக்கு புரிஞ்சிருக்கும். எங்க அம்மா எங்க, இவ எங்க? இவள எங்க அம்மாக்கு கம்பேர் பண்ணி பேசுனியே, இப்ப புரியுதா? உங்க ஆத்தா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கானு இப்ப கேளு. எங்க அம்மாட்ட போய் நீ மன்னிப்ப இப்ப கேளுல. அத்தை, அடி பாவி, என் குடும்ப வாரிசே அழிச்சிட்டியே. எல்லாம் நல்லா இருப்பியா? அம்மா இல்லம்மா, அம்மா. சீ, என் மூஞ்சிலே முடிக்காத. உன்னை அம்மானு சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ எல்லாம் மனுஷிதானா?